வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு காமெடி ஆக்ஷன் த்ரில்லராக தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க தூம் தாம் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க ரிஷப் சேத் அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க யமி கௌதம் அவர்கள் அண்ட் பிரதீக் காந்தி அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காமெடியும் ப்ளஸ் நல்ல ஆக்ஷனும் எல்லாம் கலந்த கலவையாக இருக்குது. ஆனால் இந்த ரிசல்ட் அப்படின்றத டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ தூம் தாம் படத்தினுடைய கை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு வெட்டினரி டாக்டர், நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிச்சான ஒரு பொண்ணு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் நைட்டில் வந்து இருக்கும்போது ஒருத்தர் கதவு தட்டுட்டு சார்லி எங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார்லி ஒன்று தான் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நான் சார்லி கிரின்றான், ஒரே கன்ஃபியூஸ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஆள் அட்டாக் பண்ணுறான். ஸோ அந்த ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணனால அங்கேருந்து அந்த ஆளை அடித்து போட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் வருது. கால் வந்து சிபிஐ வந்து பண்ணுறோம், இந்த மாதிரி உன்னை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, அந்த அட்டாக் பண்ணுறவங்க வந்து மோசமானவன், அவங்கள்ட்ட வந்து எப்படி எஸ்கேப் ஆகிட்டு காலையில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணாங்க. ஸோ என்ன ஆச்சு, யார் இந்த சார்லினா என்ன, ஸோ சிபிஐ வந்து இவங்களை தேடணும் அப்படின்ற கொஸ்டினோட இந்த படம் நகரப்படுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்னா ஃபஸ்ட்டு தமிழில் சூப்பராகவே டப் பண்ணியிருந்தாங்க, அதை நம்ம பாராட்டுலாம். எஸ்பெஷலி என்ன ஒரு விஷயம்னா, தமிழில் டப் பண்ணது வந்து வெறும் வாய்ஸ் ஒர்க்குமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல வேலை பாட்டில் கீட்டில் எதுவும் கை வைக்கல. ஏன்னா தமிழ் டப்பிங் மோஸ்ட் ஆஃப் மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் கை வச்சுருவாங்க. அதுவும் மலையாள படத்தில் வர பாட்டெலாம் அந்த டப் பண்ணுவாங்க பாருங்கள், கன்றாவியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பாட்டில் கை வைக்காமல் அதோட ஆரிஜினல் லாங்குவேஜில் விட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஹிந்தி மூவி, அது நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் அந்த ஹிந்தி சாங்ஸாக கேட்கும்போது நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. தமிழ் டப் சூப்பராக இருக்குது. முக்கியமாக கெட்ட வார்த்தைகள் பேசும்போதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் மோரோ நீட்டாக இருந்தது. அந்த வாய்ஸ் வந்து அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து ரொம்பவே ஆப்டாக இருந்தது. அதேமாரி படம் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கான ஸ்க்ரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எப்படி தரோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே செம்ம காமெடியாக போகுது. ஆக்சுவலி படம் ஃபுல்லாகவே ஒரு காமெடியான சீக்வன்ஸ் தான். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா பிரதீக் வந்து பில்டிங்லேருந்து பில்டிங் தாவணும், அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும். கடைசியில் நாயை கூட்டிகிட்டு போயிட்டு எதிரிகள் கிட்ட கூட்டு காட்டுறதா இருக்கட்டும். நான் ஒரு வெட்டினரி டாக்டர், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும். அதேமாதிரி ஒரு கிளப் இருக்கும், நைட் கிளப் இருக்கும். நைட் கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லோரும் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க, அந்த சீனாக இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லா சைட்லேயுமே காமெடி நிறைய இடங்களில் மேக்ஸிமம் ஆஃப் மூவியில் வந்து காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதேமாதிரி ஃபெமினிசம் ஒரு இடத்துல பேசுவாங்க. அதாவது என்ன நீ வந்து வீட்டில் வந்து 7 மணிக்கெலாம் உன்னை வீட்டில் லாக் பண்ணுவாங்க, எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னாங்க, நீ வந்து போய் சொல்லிட்டு இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கேன். ஆமாம், நாங்கள் போய் சொல்லிட்டு தான் வரோம் அப்படின்ற ஆரம்பித்து ஒரு ஃபெமினிசம் பேசுவாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வர சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபெமினிசம் பேசுகிறாங்க. ஆனால் ஃபெமினிசம் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்க வந்து போகணும் ஆசைப்பட்றாங்க, வெளியே போகணும் ஆசைப்பட்றாங்க, இதெல்லாம் பண்ணணும் ஆசைப்படுறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆசைப்படுறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் பண்ண ஆசைப்படுறது எல்லாமே வந்து ஒரு பேட் திங்ஸ் தான், ஒரு பேடான ஆக்டிவிட்டியை வந்து தான் போய் ஆசைப்படுறாங்க. ஏதாச்சும் அதாவது ஒரு பையன் பண்ணக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து பெண்ணு வந்து பண்ணக்கூடிய பெண்ணு வந்து போய் டச் பண்ணுற மாதிரி லெவல் இல்லாத விஷயத்தை வேணால் பண்ணால் ஏதோ அப்ரோச் பண்ணுறோம், ஓகே, குட் அப்ரோச், அது நல்ல விஷயம் சொல்லலாம். அவங்க பண்ணுறது எல்லாம் அப்படின்னா, பையன் போய் தான் நினைக்கிறான், நானும் தான் நினைக்கணும், பையன் கிளப்புக்கு போகிறான், நானும் கிளப்புக்கு போகணும், பையன் வந்து ஒரு பொண்ணு கூட இருக்கேன், நானும் ஒரு பையன் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுமாதிரி பையன் வந்து நைட் கிளப்பில் நிறைய பேர் கூட இருக்கான், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஒரு பேடான அப்ரோச்சை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அது வந்து நல்லா டைலாக் பேசிட்டு மொக்கையான சீன்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதாவது மொக்கையான ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணாங்க, அது மட்டும் எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ பார்க்கும்போது அது எனக்கு தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு காமெடி ப்ளஸ் காமெடி, அதேமாரி அந்த வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓரளவு கிரிப்பிங்காகவே போயிருந்தது. ஒரு நடுவில் மட்டும் கொஞ்சம் படம் எங்கேயோ லூஸ் ஆகிறது மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த லவ் மேக்கிங் சீன்ஸ் இருக்கும் ரெண்டு பேரும். அதாவது ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறது. அதாவது இவர் வந்து என்ன சொல்லுவார், கார் பெல்ட்டெல்லாம் போட சொல்லுவார். கார் பெல்ட்டை போட சொல்லும்போது என்ன நீ பூமர் மாதிரி பேசுகிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அதுவே அந்த உயிரை காப்பாற்றும். ஸோ ஆனால் நான் ஒன்று படம் பார்க்கும்போது ஒன்று கற்றுக்கிட்டேன், நல்லவனை தான் இந்த உலகம் திட்டிக்கிட்டே இருக்கும், ஆனால் நல்லவனோட விஷயம் ஒரு நாள் எனக்கா புரியுன்ற மாதிரி தான். இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் நல்லவனாகவே இருந்துக்கிறேன், இதை நான் தெரிஞ்சுக்காமே இருந்துக்கிறேன்றது ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது தெரிஞ்சுக்கிறனால என்ன பயன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இந்த படம் வந்து உணர்த்து நான் நினைக்கிறேன். அதுமாரி நீ உங்களுக்கும் உணர்த்தும் நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பக்கம். அதுமாரி நடிக்கப்பட்ட 2 பேர், பிரதீக் அண்ட் யாமி, 2 பேருமே சூப்பராக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருந்தது. படம் ஃபுல்லாகவே 2 பேருக்கும் ஆரம்பத்துலேருந்தே முரண்பாடு தான் இருக்கும். ஆனால் முரண்பாடை தாண்டி அவங்களுக்குலாம் அந்த லவ் சீன்ஸாக இருக்கட்டும், அதுமாரி ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்காததாக இருக்கட்டும், 2 பேர் பொசசிவ் ஆகிறதா இருக்கட்டும், கிளைமேக்ஸில் வந்து சண்டை போடுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் இருந்தது. அது நான் ரொம்ப நல்லா இருந்தது. மற்ற ஆர்டிஸ்டும் சரி ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. ஓகே, இந்த படத்தினுடைய ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்து பழகப்பட்ட ஒரு படமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதேமாதிரி இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் இதுதான் அமைய போகுது. எஸ்பெஷலி அந்த டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா, டாக் வந்து 2 நாளாக கக்கா போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சு, ஓகே இந்த கிளைமேக்ஸ் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்றது நான் மட்டும் சொல்லலை, என் கூட வந்து பார்த்தவங்களுக்கும் அதை பார்த்து சொல்கிறாங்க. அப்படின்னா அந்தளவுக்கு ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சதுனால இது மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுனாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மிக்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்குது. திடீர்னு ஆக்ஷன் காட்டுறாங்க, திடீர்னு காமெடியாக காட்டுறாங்க, திடீர்னு வந்து
வந்து பார்த்தீங்கன்னா டவுனாக காட்டும் ஒரு மாதிரி அங்கேயும் போது இந்த படத்தினோட கோர்வையிலேருந்து கொஞ்சம் வெளியே விட்டு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பாஸ் மூவி. நான் தாராளமாக ஒரு டைம் பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்பர் இந்த ரிவ்யூ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே BFTFS வித் மோஹி.